ஆனால் ஐயா கருணாநிதி சமாதிக்கு எல்லா சாதியும் கூட்டிட்டு அது திராவிடம். ஒவ்வொரு சாதியும் பிரிந்து பிரிந்து தம் இனமுன்னோருக்கு வணக்கம் செலுத்தும் தமிழ் தேசியம். இதா இது. இப்ப ஒருத்தன் எல்லாரையும் ஒரே மாலையில் ஒரே நாரில் இத்தனை மலர்களையும் கோர்க்கிறான் என்பதில் அவனுக்கு பிரச்சனை இருக்கிறார். ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த நிலப்பரப்பிலே துணை கண்டத்திலே பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். 80 விழுக்காட்டுக்கு மேலான மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். இந்த மக்கள் இரு சமூக மக்களின் தேவை ஒன்றுதான், வெவ்வேறு இல்லை, ஒன்றுதான். இந்த இரண்டு சமூக மக்களும் ஒன்றிணைந்து நின்றால் இந்த நாட்டு அதிகாரம் அவர்களிடத்தில் தான் இருக்கும். ஆனால் இவர்கள் நிற்பதில்லை, அதுதான் கெடுவாய்ப்பு. தாழ்த்தப்பட்ட மக்களிடத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இணைந்து நின்றால் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக நிலை, அவர்களுக்கு ஏற்பட்ட தாழ்நிலை தன் சாதி சமூகத்துக்கும் வந்து விடுமோ என்று அஞ்சி இவர்கள் இணைய மறுக்கிறார்கள். நான் சொல்லல, அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர். எல்லாம் கவனிச்சுக்கணும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? எனக்கு, உங்ககிட்ட, நம்ம முன்னாடி வந்து ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் செய்ய வேண்டியது, வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை வந்து விட்ட பிறகு இந்த நாட்டை ஆள்கிற அதிகாரம், அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வந்து விட்ட பிறகு, ஆள்கிற உரிமை அவர்களுக்கு வந்து விட்ட பிறகு ஒன்றிணைய தயக்கம் ஏன்? நீங்கள் செய்ய வேண்டியது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதுதான் என்கிறார். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கே ஆதி தமிழன் விடுதலை இல்லாது மீதி தமிழன் விடுதலை வெல்லாது என்கிறார். இது மேம்போக்காக கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்டாமல் மேற்கூரையை எவ்வளவு அழகாக வேண்டும், எவ்வளவு அழகாக கட்டியும் பயனில்லையின் உடன் பிறந்தார்களே. கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்ட வேண்டும் என்றால் ஆதி தமிழர் விடுதலை பெற்று மேம்பட்டு கல்வி, அரசியல், வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் உயராது தமிழ் சமூகம் உயராது. உன் ஆதி சிவன் யார்? நீ மதித்து வணங்குகிற சிவன் யார்? சிவன் யார்? சிவனை மதித்து வணங்குகிறாய், அவன் பரம்பரையை மிதித்து ஒதுக்குகிறாய். இதுதான் இங்க நடந்த கொடுமை. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி. அந்த வள்ளுவன் வழிவந்த பரம்பரையை பாறைகள் என்று தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காணுகிறார். இதாண்டா கொடுமை, இதாண்டா கொடுமை. இதை தகர்க்க யாரால் முடியும்? தமிழ் பேரினத்தின் பெருந்தி பிரபாகரன் என்ற பெரும் நெருப்பால் முடியும். அவனுடைய மகன் சீமான், அவனுடைய பிள்ளைகள், அவன் உயிர் தம்பி தங்கைகளால் தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். இதையெல்லாம் பேசினால் போலி தமிழ் தேசியவாதிகள் என்பார்கள். யார் நம்மை போலி தமிழ் தேசியர்கள் என்று சொல்பவர்கள்? யார்? சில கூலி திராவிடர்கள். போலி தமிழ் தேசிய கூலி திராவிடர்கள் கூவி திரிகிறார். என்னால் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த சாதிய தீண்டாமை, இழிவு, கொடுமை, ஏற்றத்தாழ்வு, ஏழ்மை, வறுமை, இந்த நோயை ஒழிக்க முடிந்ததோ இல்லையோ, என்னால் பல நோயாளிகள் உருவாகி போனார்கள். தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பல பேர் மனநோயாளியாக மாறிவிட்டதை பார்த்து சரி எதுக்குடா இந்த வேலையை செய்தோம் என்று வருந்துகிற நிலைமைக்கு எதுக்கட்டாலும் ஜீமா ஜீமா ஜீமா. பாடும் பொருள் பரம்பொருள் சிவன் அல்ல, பாடும் பொருள் இந்த பாமரன் சீமானாக இருக்கிறேன் என்பதுதான் பெரிய வேடி.
நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் உலகத்தின் தலை சிறந்த மனிதர்களில் ஒருவர். நான் சொல்லல, வெள்ளக்கார துறைகளே, வெள்ளக்கார ஆளுநர்களே பாராட்டுகிறார். நம்முடைய பாட்டனார், நம்முடைய தாத்தா அயோத்தியாச பண்டிதர் அவர்களுக்கு, நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களின் உயர்வுக்கு மேம்பாட்டுக்கு ஆற்றிய அரிய தொண்டை பார்த்து அவருக்கு 1926 ராவ் சாஹிப் என்கிற பட்டத்தையும், பிறகு 1930 திவான் பகதூர், ராவ் பகதூர் என்ற பட்டத்தையும், பிறகு 1936 திவான் பகதூர் என்ற பட்டத்தையும் கொடுத்து வெள்ளையர் அரசு பெருமைப்படுத்தியது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள், அடுத்த மாபெரும் அடையாளமும் ஆர்வமாக இருக்கிறது நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள். சிறந்த கல்வியாளர், ஆசிரியர், படிக்கவில்லை என்ற நிலையில் படிப்பிக்கிற இடத்திற்கு உயர்ந்த ஆசிரியர் பெருமகன், கற்பித்தலில் தனித்திறன் கொண்ட ஆற்றலாளர், இனிய மொழி, எளிய வார்த்தைகள், எளிய பேரன்பு கொண்டு மாணவர்களை நடத்துகிற, சுடு சொல் இல்லாத, கடுஞ்சொல் இல்லாத, இன்சொல்லால் மாணவர்களை நடத்துகிற, கடும் பயிற்சியும் எளிய முறையில் கற்றுக் கொடுத்து ஊட்டி புகட்டுகிற பேராற்ற கொண்ட பெருந்தகையாக நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் இருந்தார். பிறகு சென்னையிலே சாரணர், NSS சாரணர் இயக்கம் என்ற ஒன்றை தோற்றுவித்த பெருந்தகையாக நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் இருந்திருக்கிறார். சென்னையில் தொடங்கி அதை தமிழ்நாடெங்கும் புதுமைப்படுத்துவதற்கு மிகுந்த ஈடுபாட்டோடு உழைத்து அந்த சாரணர் இயக்கத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். 1924 இந்தியாவிலிருந்து முதன் முதலாக இந்த நாட்டிலே பொதுப்பணி தொடர்பான அந்த அரசாணை கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட மகன் நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் தான். அந்த கூட்டத்திலே பங்கேற்று அவர் எடுத்து வைத்த கருத்தில் தான் இந்த நிலப்பரப்பில் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவர்கள் சுமந்திருக்கிற இழிநிலையை உலகத்தாரின் பார்வைக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமகன் நம்முடைய தாத்தா MG ராஜா அவர்கள் தான், மாசி ராஜா அவர்கள் தான். பிறகு வில்லிங்டன் பிரபு அவர்களால் 1919 கௌரவ நீதிபதியாக நியமிக்கப்பட்டு கௌரவ சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பப்பட்டு அங்கு தொடர்ச்சியாக 21, 25, 26 இந்த காலகட்டங்களில் தொடர்ச்சியாக சட்டசபையிலே இருந்து மக்கள் பணியாற்றிய மகத்தான தலைவர். நீதிபதியாக இருக்கிற போது நீதி தவறாமல் உண்மையும் நேர்மையுமாக எப்படி ஒரு நீதிபதி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய மகான் நம்முடைய தாத்தா மாசி ராஜா அவர்கள் என்பதை தமிழ் இளம் தம்பி தங்கையினர் மறந்துவிடக் கூடாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் இந்த 3 பெரும் ஆளுமைகளை எடுத்து வச்சு பேசி முடிப்பது என்பது மிகப்பெரிய சவால். பாட்டனார் அயோத்திதாசரே ஒரு மேடை கொடுத்திருக்க வேண்டும், தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு 1 மணி நேரம் கொடுத்திருக்க வேண்டும் குறைந்தது, தாத்தா மாசி ராஜா அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். 3 பேரையும் சேர்த்து பேச என்று என்னுடைய திறமைக்கு ஒரு சவால் போல விட்டீர்கள். நேரம் வேறு போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் அன்பு பிள்ளைகள், நம்முடைய தாத்தாக்கள் பாட்டனார்களை தேடி தேடி நீங்கள் படித்து அறிய வேண்டும். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெறாது. வரலாற்றை படிக்க முடியாதவன் வரலாற்றை படைக்க முடியாது. நாம் நம்மின வரலாற்றை படைத்தால் தான் நமக்கான வரலாற்றை படைக்க முடியும். எனவே இங்கே பல பேருக்கு பல குழப்பங்கள் இருக்கு. பெரியாரை கன்னடர் என்று சொல்கிறார்கள், அவரை தமிழர் என்று ஏற்க மாட்டேன் என்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நம் மீது வைக்கிறார்கள். பெரியார் ஒருபோதும் தன்னை தமிழர் என்று சொல்லிக் கொண்டதே இல்லை. அவரே சொல்கிறார், நான் கன்னடர். கன்னடரை கர்நாடர் என்று சொல்லாது
கருப்பை கருப்பு என்று சொல்லாமல் வெளுப்பு என்று எப்படி சொல்வீர்கள்? கன்னடரை கன்னடராக ஏற்பது உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெரியாரை கன்னடர் என்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரை நாளை மராட்டியர் என்பார்கள். அண்ணல் அம்பேத்கரை மராட்டியர் என்றுதான் நாங்கள் சொல்றோம். மராட்டியர் என்றுதான் நாங்கள் ஏற்கிறோம். பிறகு இவ்வளவு காலம் அவரை அறிவாசானை பின்பற்றுவது நாங்கள் தமிழர் என்று அல்ல, மராட்டியர் என்றுதான். அவருடைய கோட்பாடுகள் மகத்தானது, மானுட சமூகத்தின் உயர்விற்கு மேம்பாட்டுக்கானது. அதை வாசித்து நேசித்தறிந்ததால் அந்த தடத்தை, அந்த வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம். அவ்வளவுதான். விண்ணூர்தியில் பறக்கிறோம். தமிழன் கண்டுபிடித்தான் என்றல்ல, வெள்ளைக்காரன் கண்டுபிடித்தான். ஆல்பர்ட் ரைட், வில்பர் ரைட் 2 பேரும் கண்டுபிடித்தார்கள் என்பது தெரிந்துதான் பறக்கிறோம். ஊசி போடுகிறோம். தமிழர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றல்ல, வெள்ளைக்காரர்கள் கண்டுபிடித்தார்கள் என்றுதான். ஆனால் போட்டால் புழைக்க முடியுது, வலி போகுது, நோய் தீருது, போடும். உலகெங்கும் சரியானதை ஏற்கிறோம், தவறானதை தவிர்க்கிறோம். மாமேதை மார்க்ஸ் அவர்களை ஜெர்மானியர் என்றுதான் ஏற்கிறோம். அவன் முன்வைத்த கோட்பாடு உலகெங்கும் வாழ்கிற மானுட சமூகத்திற்கு பொதுவானது, ஏற்கிறோம். அப்படித்தான் எங்கள் மோதாதை தந்தறிய மறைமொழி வள்ளுவமும் குறளும் உலகெங்கும் ஏற்கப்பட்டிருப்பது. அப்படித்தான் அப்படித்தான் இன்றும் சொல்வோம், என்றும் சொல்வோம். எங்களுக்கு அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, எங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது. நாங்கள் அண்ணல் அம்பேத்கரின் கோட்டையும் சூட்டையும் வாங்கி கொண்டு வருவதற்கு வந்தவர்கள் அல்ல. அவர் கொள்கையின் கோட்பாடுகளையும், கோட்டும் சூட்டு மட்டுமல்ல, அவருடைய கொள்கையும் கோட்பாடுகளும் எங்களுக்கு அவசியம். அதிலே அறிவாசான அம்பேத்கரை எங்களின் முன்னத்தி ஏறாக வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம், அறிவு ஆசானாக ஏற்கிறோம். ஆனால் எங்களின் தலைவர்களாக எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், மாசி ராஜா அவர்களை, மார்க்ஸை எங்களுடைய அறிவாசானாக வழித்தடமாக வழிகாட்டியாக இருக்கிறோம். சாக்ரட்டிஸை அப்படித்தானே இருக்கிறோம். பிளாட்டோவை, அரிஸ்டாட்டிலை அப்படித்தானே இருக்கிறோம். இங்கர்சால் ஏங்கல்ஸை அப்படித்தானே இருக்கிறோம். ஹோசிமினை அப்படித்தானே இருக்கிறோம். மாசே துங்கை அப்படித்தானே இருக்கிறோம். பிடல் காஸ்ட்ரோவை, சேகுவேராவை அப்படித்தானே இருக்கிறோம். பகத்சிங்கை அப்படித்தானே இருக்கிறோம். சுபாஷ் சந்திர போஸை அப்படித்தானே இருக்கிறோம். மார்க்சிய கோட்பாட்டை ஏற்கிறோம். ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா சிங்காரவேலரையும் ஜீவானந்தத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனித மகான் எங்கள் அப்பா நல்லகண்ணுவைத்தான் தலைவனாக இருக்கிறோம். சுபாஷ் சந்திர போஸை மான தமிழ் மக்கள், வீரத்தமிழ் பிள்ளைகள் வழிகாட்டியாக, முன்னத்தியராக ஏற்கிறோம். பகத்சிங்கை அப்படித்தான் ஏற்கிறோம். ஆனால் தலைவனாக எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களைத்தான். எங்கெங்கு மானுட சமூகம் தாழ்த்தப்பட்டு, வீழ்த்தப்பட்டு, உரிமை இழந்து, மொழி, இனம், நிறம் இப்படியா வீழ்த்தப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறதும், அதன் உயர்விற்கு, விடுதலைக்கு, மேம்பாட்டிற்கு அரும்பாடாற்றிய, புரட்சி செய்த, போராடிய, எழுதிய, பேசிய, சிறைப்பட்ட, செத்த எல்லாரும் எங்களுடைய முன்னோர்கள், முன்னத்தி ஏர்கள், வழிகாட்டி. காரணம், எங்களுக்கு ஒரு கோட்பாடு. தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இது எங்கள் கோட்பாடு. தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது. தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளே, கடன் வாங்க முடியாது. அதிலும் இங்க பெரிய ஒரு இது இருக்குது. மார்க்ஸ், அண்ணல் அம்பேத்கர்,
நடுவால் ஐயா ஈவே ராமசாமி நடுவால். இந்த ஒப்பீடு எப்படிப்பட்டது? ஆனால் அம்பேத்கரோட, மாமேதை மார்க்ஸோட ஐயா பெரியார் அவர்களே, ஐயா ஈவே ராமசாமி அவர்களே எப்படி ஒப்பிடுகிறீர்கள்? ஒருவன் 2000 ஆண்டுகளில் இப்படி ஒருவன் தோன்றியதே இல்லை, இப்படி ஒரு சிந்தனையாளன் தோன்றியதில்லை, இனி தோன்றப் போவதும் இல்லை என்று தோன்றியவன் மார்க்ஸ். இழப்பதற்கு ஒன்றுமில்லை, அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று முழக்கத்தை முன்வைத்து உழைக்கும் மக்களை ஒன்று திரட்டினார். அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் உலகத்தின் ஆகச் சிறந்த கல்வியாளர், தலை சிறந்த கல்வியாளர். 10,000 புத்தகங்கள் படிக்க வேண்டும் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் என்று இருக்கையில் 64,000 புத்தகங்களை படித்த பேரறிஞர் அண்ணல் அம்பேத்கர். இதில் எந்த இடத்தில் ஐயா ஈவேரா அவர்களை ஒப்பிடுகிறீர்கள் இவர்களோடு? ஒருவர் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியின் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது. இதான் அண்ணல் அம்பேத்கர். நம்முடைய தாத்தா ஈழத்துக்காந்தி தந்தை செல்வா வந்து உதவி கேட்கிற போது, ஆதரவு வைக்கும் போது ஐயா ஈவேரா அவர்கள், நானே ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுவது என்று சொன்னார். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது உலக பொதுமைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வைத்த கோட்பாடு. சாதி இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது. கோயில்களில் எப்போதும் ஆடுகளை தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. என்னரும் மக்களே, நீங்கள் இந்த பூமியில் பிறந்து சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சிக்கி தவிக்கிறதை பார்க்கும் போது என் இதயத்தில் ரத்தம் கசிகிறது. இந்த கொடுமைகளை எல்லாம் சுமந்து வாழ்வதற்கு பதிலாக நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போய் இருக்க கூடாதா என்று வருந்தியவன் நம்முடைய அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அடிமைப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற இனங்களுக்கு, மக்களுக்கு ஒரே வழிதான் அரசியல் விடுதலை தான். அதிகாரம் மிக வலிமையானது. அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. இது அண்ணல் அம்பேத்கர். அரசியல் விடுதலைதான் அண்ணல் அம்பேத்கர். ஐயா ஈவேரா அவர்கள் அரசியல் அயோக்கியர்களின் புகழாடம், அரசியல் அயோக்கியர்களின் புகழிடம். வாக்கு வலிமை மிக்க ஆயுதம், மதிப்பு மிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது. அண்ணல் அம்பேத்கர் வலிமை மிக்க ஆயுதம் அண்ணல் அம்பேத்கருக்கு. ஐயா ஈவேராவுக்கு ஓட்டு பொறுக்கி. இதில் எந்த கோட்பாட்டில் பொருத்துகிறீர்கள்? எந்த கோட்பாட்டில்? எந்த கோட்பாட்டில்? அவர் சிந்தித்தது, பேசியது, எழுதியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது. பேரினத்திற்கு எதிரானது. எந்த இடத்தில் பொருத்துகிறீர்கள்? பிராமணர்கள், பார்ப்பனர்கள், நம்மில் கீழ் சாதி மக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரி. இந்த நமக்கு யார்? இந்த நமக்குள்ள யாரா இருக்கிறார்? பிராமணர் எதிரி. நம்மில் கீழான மக்கள், உங்களில் கீழான மக்கள் யார் யார்? இஸ்லாமியர், கிறிஸ்தவன் எதிரி. நமக்கு, அந்த நமக்குள்ள யாரா இருக்கீங்க? இது யார்கிட்ட பதில் இருக்கு? நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. அண்ணல் அம்பேத்கர் இந்த கோட்பாட்டில் எங்கே பொருந்தது? எங்கே பொருந்தது? சும்மா சொல்லிட வேண்டியது, வாய்க்கு வந்ததெல்லாம் அப்படியே சொல்லிட வேண்டியது. இந்த நிலத்தில் இருக்கிற தமிழ் பேரினத்தின் பெருமை மிக அடையாளங்களை எல்லாம் ஈவே ராமசாமி ஐயாவினுடைய முதுகுக்கு பின்னாடி மறைத்தவர்கள் திராவிட திருவாளர்கள்.
இப்போது இப்படி தழைத்து ஒவ்வொரு அடையாளமாக தமிழ் இளம் தலைமுறைக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தமிழ் தேசிய பிள்ளைகள். இப்படித்தான் எல்லாம் திட்டமிட்டு அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, ஒரு மானுட இனம், ஒரு மனித குழு எப்படி கூட்டம் கூட்டமாக வாழும் நீங்கள் படிக்காததா? 2 ஏக்கரில் தான் வாழுமா? குறைந்தது 2000, 200, 300, 400, 1200 ஏக்கர் நிலப்பரப்பில் தான் வாழ்வார். ஆனால் கீழடியிலே வெறும் 2 ஏக்கர் நிலத்தை தோண்டிவிட்டு இது தமிழர் நாகரிகம் இல்லை திராவிட நாகரிகம் இல்லை இந்திய பண்பாடு, என்ன நீங்க பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்க? என்னது இந்திய அரசு அங்கீகரிக்கணும்? ஏன் அது அங்கீகரிக்கணும்? இது ஏன் நாகரிகம்? அவன் என்னடா சொல்றது, இவன் தான் எனக்கு அப்பன். அவன் யார் சொல்றது, இவன் தான் என் தாய்ந்து. எனக்கு தெரியாத பெத்த தாய் தந்திர எனக்கு தெரியாதடா. அவன் அங்கீகரிக்கணுமா? எப்படி பாரதிய ஜனதாவை எதிர்க்குது, பிஜேபி அரசை எதிர்க்குது, சிபிஐ விசாரணை கேட்குது. இது அது உள்துறை அமைச்சர் கீழே தான் இயங்குது. பாரதிய ஜனதா அரசு கிட்ட கோரிக்கை வைக்குது, சிபிஐ விசாரணை கொடுக்குது. சிபிஐ மத்திய அரசை எதுக்குதான். இன்னும் நம்பிக்கொண்டு திரிகிற பாமர மக்கள், என் இன கூட்டம் இது. ஏன் மொத்த இடத்தையும் தோண்டினால் தமிழனுடைய தொன்மம் அடையாளங்கள் தெரிந்துவிடும், மறைக்கணும். அடித்த அடியில் கீழடி திராவிட நாகரிகம் இந்திய நாகரிகம் எல்லாம் சொல்ல முடியாது. கீழடி தமிழரின் தாய்மடி இப்பதான் கிடைக்குது. ஏன்? விழுந்த அடி அப்படி. விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால துணிந்து நிமிர்ந்து தமிழ் தேசிய பிள்ளைகள் எழணும். நம்ம பாட்டை சொல்லியிருப்பாரு திராவிடர் என்று. அதனால உங்க பாட்டம் தான் திராவிடர். திராவிடர்னு அவர் சொன்னது ஒரு மாற்று கோட்பாட்டுக்கு. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திருடர் கூட்டம் வந்து பதுங்கும் என்று அவருக்கு தெரிந்திருந்தால், ஒரு பைசா தமிழன் என்று இதழ் தொடங்கியவர் நாங்கள் தமிழர்கள் என்றே முடித்திருப்பார். எல்லோரும் தொடக்கமும் அப்படித்தான் இருந்தது. மொழிஞாயில் தாத்தா தேவனைய பாவாணரும் திராவிடம் திராவிடம் என்றுதான் பாடி வந்தார். பிறகு திராவிடம் தீதி என்று முடித்து விட்டார். வென்று வருவான் திராவிட காலை என்றுதான் புரட்சி பாவலன் தாத்தன் பாரதிதாசன் பாடினான். கடைசியா நறுக்குவோம் பகையின் வேர் நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முறை செய்வாய் என்று முடித்து விட்டார். அப்படித்தான் இன்று தமிழ் பெரும் ஆளுமைகள், முன்னவர்கள், போற்றுவதற்கும் வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகைகள், நம் இனம் சிறக்க பெருமைப்பட வாழ பிறந்து மறைந்த பெருமக்கள், பாட்டனார் அயோத்திதாசர், தாத்தா ரெட்டமலை, தாத்தா மாசி ராஜா போன்ற பெருமக்களை நாம் புகழ்ந்து கொண்டிருப்பது நம்முடைய பிறவி கடமை. இது வாக்குக்காக என்று நினைத்தால் அவர்கள் எனக்கு போட வேண்டாம். எதிர்கால தமிழ் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக என்று நினைத்தால் இந்த பிள்ளைகளை ஆதரியுங்கள். ஓட்டுக்காக இதை பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் ஓட்டு எனக்கு தீட்டு போட்டு விடாதீர்கள். இந்த நாட்டுக்காக இந்த பிள்ளைகள் பேசுகிறார்கள் என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்கள் ஓட்டை அடித்து நாட்டை கையெறியுங்கள். எங்கள் முன்னவர், எங்கள் பாட்டனார், எங்கள் தாத்தா அயோத்திதாசர், எங்கள் தாத்தா ரெட்டமலை, மாசி ராஜா போன்ற முன்னவர்கள் கண்ட கனவை இந்த மண்ணிலே நிறைவேற்றி மகத்தான மாண்புமிக்க மேன்மை பெற்ற, உரிமை பெற்ற, விடுதலை பெற்ற கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அரசியல் அதிகாரத்தில் மேம்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தை படைப்போம் என்கிற உறுதியை எங்கள் தாத்தாவின் புகழ் போற்றுகிற இந்நாளில் தமிழ் பிள்ளைகள் ஏற்போம். நம்முடைய பாட்டனார் அயோத்திதாசர், நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனார், நம்முடைய தாத்தா